என் நெஞ்சிலும் என் வீட்டிலும் இயேசு ஜீவிக்கிறார். என் வாழ்விலும் என் தாழ்விலும் இயேசு ஜீவிக்கிறார். என் நெஞ்சிலும் என் வீட்டிலும் இயேசு ஜீவிக்கிறார். என் கண்ணீர் நதிகள் ஆயிரம், என் கனவின் நினைவு ஆயிரம் காண்கின்றேன் கண்மலையை கரை புரளும் கல்வாரியில். காண்கிறேன் கண்மலையை கரை புரளும் கல்வாரியில். என் நெஞ்சிலும் என் வீட்டிலும் இயேசு ஜீவிக்கிறார். என் வாழ்விலோ என் தாழ்விலும் இயேசு ஜீவிக்கிறார். என் வாழியும் சத்தியம் மானவரே, என் ஜீவனும் பலனும் மானவரே. வழியும் சத்தியம் மானவரே, என் ஜீவனும் பலனும் மானவரே. உம் சிலுவை ஏற்றிடுவே, உம் வழியில் நடந்திடுவே. உம் சிலுவை ஏற்றிடுவே, உம் வழியில் நடந்திடுவே. என் நெஞ்சிலும் என் வீட்டிலும் இயேசு ஜீவிக்கிறார். என் வாழ்விலும் என் தாழ்விலும் இயேசு ஜீவிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. என் நெஞ்சிலும் என் வீட்டிலும் இயேசு ஜீவிக்கிறார். என் வாழ்விலும் என் தாழ்விலும் இயேசு ஜீவிக்கிறார். என் நெஞ்சிலும் என் நெஞ்சிலும் என் வீட்டிலும் இயேசு ஜீவிக்கிறார். என் வாழ்விலும் என் வாழ்விலும் என் இயேசு ஜீவிக்கிறார். என் வாழ்விலும் என் வாழ்விலும் என் தாழ்விலும் இயேசு ஜீவிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யாத்திராகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த வசனம் தான் இந்த ஆண்டினுடைய பொதுவான வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கொடுத்து, இந்த வாக்குத்தத்தம் என்ன நமக்கு சொல்லுதுன்னா, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொல்வாயாக. த காட் ஆஃப் டுடே. சோதரம். இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொல்வாயாக. இந்த வருஷம் தொடங்கினதில் பார்த்தோம், அந்த இருக்கிறேன் என்பவர் உங்களோடு கூட இருக்கிறார். இருக்கிறேன் என்கிறவர் உங்களை நடத்துவார். இருக்கிறேன் என்கிறவர் உங்களுக்கு போதுமானவர் அப்படின்னு. அப்படி இருக்கிறேன் என்கிறவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று சொல்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் யாத்திராகமம் 4:12, ஆதலால் நீ போ, உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை நான் என்ன செய்வேன், உனக்கு போதிப்பேன் என்றார். இப்போ இதை சொல்லிட்டு
எங்கே போகணும், ஆதலால் நீ போ அப்படின்னு சொன்னார்ல. அப்போ எங்கே போகணும் அப்படி என்கிற ஒரே ஒரு தலைப்பை தான் நம்ம வருஷத்தின் துவக்கத்திலிருந்து நம்ம தியானிச்சுட்டு வரணும். எங்கே போகணும், ஆண்டவர் எங்கே போக சொல்கிறார் அவனை? எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்திற்கு என்ன செய்ய போ. யாத்திராகமம் 6:11 சொல்லுகிறது, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோடு பேசு என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் என்ன சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த பார்வோன் ராஜாவிட்ட போய் பேசுனா. பார்வோன் ராஜா சாதாரணமான ஆள். அவன் பிரச்சனைக்கெல்லாம் பிரச்சனை, பெரிய பிரச்சனை. அவன் தான் பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கிட்டே நீ போ அப்படின்னு சொல்கிறார். அப்போ சில நேரம் மோசே கொஞ்சம் யோசிக்கிறார், நான் எப்படி ஆண்டவரே போகிறது? அப்போ தான் சொல்கிறார், இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்புகிறாரு போ அப்படின்னு. இன்றைக்கும் இந்த 2024 நமக்கு முன்னாடி பார்வோனை போல நிறைய பிரச்சனை இருக்கலாம், பார்வோனை போல நிறைய தடைகள் இருக்கலாம். ஆனாலும் நம்மோடு கூட இருக்கிறேன் என்கிற நாமம் உள்ளவர் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். அல்லேலூயா. நான் கடந்த வாரங்களாக பார்வோன்னா யார், அவன் ரொம்ப தந்திரக்காரன்னு நான் பேசிக்கிட்டு வந்தேன். அதுக்கு 5 பாயிண்ட்டு நான் உங்களுக்கு சொன்னேன். தோத்திரம் பெருகக்கூடாது, வேலை பளுவை என்ன செய்யணும், அதிகமாக்கணும். அதுக்கு பிறகு அவங்க எகிப்துக்கு புறப்பட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. சோத்திரம். 2வது, பிள்ளைகளை பிரசவ நேரத்தில் பிறக்கும் போதே பிள்ளைகளை என்ன செஞ்சிடணும், கொண்டுடணும். 5வது, சோத்திரம், பிள்ளைகளை உயிரோடே தூக்கி எங்கே போட்டுடணும், நைல் நதியில் போட்டுடணும் அப்படின்னு அந்த தேவ ஜனத்தை எதிர்க்கிறதுக்காக அவன் செய்த 5 தந்திரங்களை நான் சோத்திரம் அநேக வாரங்களாக உங்களோடு கூட பேசிக்கொண்டே வந்தேன். அந்த தந்திரத்தை குறித்து, தேவ ஜனத்தை எப்படியெல்லாம் முடக்கலாம், தேவ ஜனத்தை எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு எண்ணின அந்த தந்திரக்காரனாகிய பார்வோனை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி, அந்த தந்திரங்களை நாம் எப்படி முறியடிக்க வேண்டும் என்கிற நிறைய விஷயங்களை நான் கடந்த நாட்களில் உங்களோடு கூட பேசினேன். இப்பொழுது இந்த பார்வோனுடைய இன்னொரு ஆங்கிளை நான் சொல்ல விரும்புகிறேன். தோத்திரம். அதுக்கு முன்னாடி தேவ ஜனத்தை ஒரு வழியை ஆக்கணும்னு அவன் என்னென்னமோ பண்ணி பார்த்தான். அந்த 5 தந்திரமும் செயல்படாமல் போச்சு. ஆமென் என்ன சொல்லுங்க. அந்த தந்திரத்தை எல்லாம் இயேசு முறியடித்தார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் கூட பிசாசு பல விதங்களில் நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக பல தந்திரங்களெல்லாம் போடுறான். ஆனாலும் தேவ கிருபை, தேவ இரக்கம் அந்த தந்திரங்களை தாண்டி கர்த்தர் வரும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. இப்போ தந்திரம் பண்ணியெல்லாம் பார்த்தான், ஒன்றும் நடக்கலை. இப்போ என்ன லெவலுக்கு வந்துட்டானா, அவன் வஞ்சனை செய்கிறவனாக மாறுறான். இப்போ தந்திரம் வேற, வஞ்சகம் வேற. கொஞ்சம் கவனிக்கணும். ரெண்டும் ஒன்றா மாதிரி தரலாம், ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. நான் இந்த வாரத்திலிருந்து தொடர்ந்து பார்வோனுடைய வஞ்சகத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேசும்படி ஆவியானவரால் ஏவப்படுகிறேன். பார்வோனின் வஞ்சகம். இப்படிப்பட்ட பார்வோன்ட்டு தான் ஆண்டவர் மோசேயை அனுப்புகிறார். யாத்திராகமம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தில் மோசே சொல்கிறாரு, ஜனங்களை போக விடாதபடி பார்வோன் இனி வஞ்சனை செய்யாதிருப்பாராக என்றான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பார்வோன் இனி என்ன செய்யாதிருப்பானாக, வஞ்சனை செய்யாதிருப்பானாக. தொடர்ந்து நிறைய இடத்துல பார்வோன் வஞ்சிக்கிறான் என்கிற வார்த்தையும் பல இடங்களில் வருகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7:19 கூட நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா பார்வோனை பற்றி பைபிள் சொல்லுது, அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து. சோத்திரம். நம்முடைய ஜனங்களை எப்படி நடப்பித்து, வஞ்சனையாய் நடப்பித்து. சோத்திரம். இந்த வஞ்சனை அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், அருமையானவர்களே, வஞ்சகம் என்பது ஏமாற்று வேலை. சோத்திரிக்கிறோம். முன்னாடி தந்திரம் எதிர்த்து சோத்திரிக்கிறோம், மறைவிடமாக அவன் கொஞ்சம் ஃபோர்ஸாக கொள்ளு, அழி, வெட்டு, தூக்கி போடு தண்ணியில், அந்த மாதிரி ஒரு தந்திரத்தை மறைவில் செஞ்சான். ஆனால் இப்போ வஞ்சகம்னா எப்படின்னா, அன்பாக பேசுகிற மாதிரி பேசி. சோத்திரம். யார்கிட்ட?
ஜனங்கள்கிட்டே, தேவ ஜனங்கள்கிட்டயே அன்பாக இருக்கிற மாதிரியும் பாசமாக இருக்கிற மாதிரியும் ஆதரவாக இருக்கிற மாதிரியும் பேசி பேசியே இவங்களை போவிடாதபடி தடுப்போம். அதுக்கு முன்னாடி தண்ணியில் தூக்கி போடு, அவங்கள அதை பண்ணு இதை பண்ணும்னு அவன் தந்திரம் பண்ணா அது வேலைக்கு ஆகலை. இப்போ என்ன ஸ்டாண்டர்டு வந்துட்டானா, ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசி, இன்பமாக பேசுகிற மாதிரி பேசி சோத்திருக்கிறோம். அவங்க மேலே அன்பாக பேசுகிற மாதிரி பேசி நம்ம காரியத்தை நம்ம என்ன செய்யணும், சாதிக்கணும் என்கிற அந்த லெவலுக்கு அவன் வந்துட்டான். ஆமென் என்ன சொல்லுங்க. அதாவது இணங்கி செயல்படுவதை போல செயல்பட்டு அவர்களை போகக்கூடாதபடி தடுக்கும்படியான ஒரு வஞ்சனையை, அந்த ஸ்டாண்டர்டை அவன் எடுக்கிறதை நான் பார்க்குறோம். அந்த ஏமாற்று வேலைகளை நம்ம ஒவ்வொன்றா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த பார்வோனுடைய வஞ்சக செயல்களின் நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் யெகோவா தேவனை ஆராதிக்க செய்ய அவங்கள போக விடவே கூடாது. நம்ம ஏரியாவிலேருந்து என்ன செய்யக்கூடாது, அவங்கள போக விடக்கூடாது. தடுத்து பார்த்தான், பெருகக்கூடாதுன்னு பார்த்தான். இப்போது அவங்கள வஞ்சனையாக பேசி தடுக்க பார்க்குறான். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த கடைசி காலத்தில் அந்த வஞ்சனை இன்றைக்கு சுற்றி கொண்டிருக்கிறது. ஆமென் என்ன சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த வஞ்சனைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிப்பாக இருக்கணும். சோத்திருக்கிறோம் பாருங்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், அதெல்லாம் சரி, அப்படிலாம் இல்லை பிரதர், இப்படிலாம் இல்லை பிரதர் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் அதற்குள்ளே நம்ம சிக்க வைக்க காரியம் அதில் இருக்கும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் மிகுந்த தேவ ஆவியானுடைய வழிநடத்துதலோடு நம்ம காரியங்களை அணுகணும். ஆமென் என்ன சொல்லுங்கள். அல்லேலூயா. கடைசி நாட்களில் அடையாளத்தில் மிக முக்கியமான அடையாளம், இயேசு சொன்னார், வஞ்சிக்கப்படாதிருங்கள். சொன்னாரா சொல்லலையா? ஆண்டவரே, உலகத்தின் முடிவுக்கும் உங்கள் வருகைக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டால் அவர் முதல்ல சொல்கிறார் மத்திய 24, வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஆகவே இந்த கால வேளையிலையும் எழுத்தின்படி பார்வோன் இல்லை, ஆனால் பார்வோனின் ஆவியாகிய வஞ்சகம் சுற்றிக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. சபைக்குள்ளே சுற்றுது, விசுவாசிகளுக்குள்ளே சுற்றுது. ஆகவே மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வஞ்சனை என்ன பண்ணும் என்கிறதுக்கு ஒரு 7 காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். 1 தீமோத்தேயு 2:14 பாருங்கள். ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்படுத்தப்பட்டால், அப்போ அந்த வஞ்சனை நம்ம மீறுதலுக்கு உட்பட பண்ணும். கவனிக்கணும். நீங்கள் வஞ்சனை என்பது சாதாரணமானதல்ல. அது அன்பாக பேசுகிற மாதிரி, ஆதரவாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் உன்னை மீறுதலுக்கு உள்ளா ஆளாக மாற்றிடும். அப்போ கவனமாக இருக்கணும். 1 தீமோத்தேயு 4:1 சொல்லுது, சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவாங்க. அப்போ இந்த வஞ்சனை அப்படியே ஆதரவாக பேசுகிற மாதிரி தான் வரும். ஆனால் முடிவில் விசுவாசத்தை விட்டு உங்களை கீழே விழ வச்சிரும். கவனிக்கணும். இந்த வசனத்தை நீங்கள் திரையில் நீங்கள் பார்த்தா தான் நாங்கள் அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போடுவோம், உங்களை புரிந்து கொள்றதுக்காக. அதை கவனிக்கணும் நீங்கள். அப்போ சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து எதை விட்டு விலகி போயிடுவாங்க? விசுவாச ஜீவி. நல்ல விசுவாசித்த பிரதர், நல்ல விசுவாசித்த சிஸ்டர் இப்போ விசுவாசத்தை விட்டே போயிடுது. தோத்துற உலகம், சம்பாத்தியம் அதுதான் அப்படின்ற மாதிரி போயிட்டான். காரணம் ஒரு வஞ்சகம் அந்த மாதிரி மாற்றிருச்சு. எபிரேயர் 3:13 பாருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு, இந்த வஞ்சனை உள்ளே வந்துருச்சுன்னா, அந்த ஆவி உள்ளே வந்துருச்சுன்னா உங்கள் இருதயம் கடின இருதயமாக மாறிடும். லகுவான ஆள் என்னவா மாறிடுவீங்க? கடினமாக மாறுவீங்க. ரஃப் அண்ட் டஃப்பாக நடந்து கொள்ள பார்ப்பீங்க. இந்த பிரதர் முன்னே இப்படி இருக்க மாட்டார், இந்த சிஸ்டர் முன்னாடி இப்படி பேச மாட்டாங்க. ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னா அந்த வஞ்சனை அவங்கள கடினமான நபராக மாற்றிடுது. 2 பேதுரு 3:17 பாருங்கள். வஞ்சகத்தில் நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிப்பாருங்க. இந்த வஞ்சகத்திற்கு ஒரு இழுப்பு சக்தி இருக்குது. அது இழுத்து என்ன பண்ணிடும்? உங்கள் உறுதியிலிருந்து உங்களை கீழே விழ வைக்கும். சோத்திரம். உங்களை இழுத்து உங்கள் உறுதியிலிருந்து கீழே வைக்கும். கர்த்தருக்காக நான் நிற்பேன், கடைசி வரைக்கும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிற்பேன்னு சொன்ன எத்தனையோ பேர் நிற்காமல் போயிட்டாங்க. சோத்திரம். அன்னைக்கு கூட பாருங்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் யார் உம்மை விட்டு போனாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன், காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன் என்று சொன்ன பேதுரு கூட அந்த உறுதியிலிருந்து விலகி போனான். வஞ்சகம். சோத்திரம். 1 யோவான் 4:6 பாருங்க. எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை,
இதனாலே வஞ்சக ஆவி இன்னதென்று அறிந்திருக்கிறோம். இந்த வஞ்சகம் உள்ள வந்துருச்சுன்னா கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் அவன் செவி சாய்க்க மாட்டான். அதுக்கு முன்னாடி நல்ல பிரசங்கத்தை கேட்டாலே, கர்த்தருடைய வசனத்தை கேட்டாலே, இப்போ எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அந்த தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற அந்த இறுதியும் அவங்களுக்குள்ளே இல்லாமல் போகும். வஞ்சகம் அதுக்கு அந்த மாதிரி உங்களை மாற்றிடும். கவனிக்கணும் நீங்கள். சோத்திரம். கலாத்தியர் 6:3 பாருங்கள். வஞ்சகம் என்ன செய்யும்? தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே என்ன செய்கிறவனாக இருப்பான்? வஞ்சிக்கிறவன். அப்போ வஞ்சனை உள்ளே வந்துருச்சுன்னா தன்னை ஒரு பெரிய ஆளாக நினச்சிக்குவான். பெருமையின் ஆவி அவனுக்குள்ளே வந்துடும். என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே வந்துடும். அப்போ இதெல்லாம் பாருங்கள், அந்த வஞ்சக ஆவி உள்ளே வந்துருச்சுன்னா இதெல்லாம் நடக்கும். அப்போஸ்தலர் 5:3 பாருங்கள். அந்த அனனியா சப்பீராளை குறித்து பைபிள் சொல்லுது, நிலத்தின் கிரயத்திலே ஒரு பங்கை என்ன செய்து வைத்து வஞ்சித்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? வாழ்க்கையின் முழுமையை கர்த்தருக்கு முன்னாடி சொல்லாமல் ஒன்றை மறைச்சி வச்சுட்டு ஒன்றை மட்டும் ஆண்டவருக்கு சொல்கிறது. சோத்திரம். மறைத்து வாழும் ஒரு வாழ்க்கை, ஒளிச்சி வாழும் ஒரு வாழ்க்கை. அவங்க ஓப்பன் ஹார்ட்டடாக இருக்க மாட்டாங்க. சோத்திரம். சில ஆட்கள்லாம் ஓப்பனாக பேச மாட்டாங்க, மறைச்சி சிலதை மட்டும் பேசுவாங்க. சோத்திரிக்கிறோம். அது ஒரு விசுவாசிக்கு அழகு அல்ல. ஒன்றை மறைச்சி ஒன்றை மட்டும் பேசுகிறாங்கன்னா உள்ள என்ன ஆவி இருக்குதுங்க? வஞ்சகத்தின் ஆவி இருக்கு. இப்போ பாருங்கள், பார்வோன் யாருன்னு சொன்னவங்களுக்கு சத்தமாக சொல்லுங்கள். அவர் எப்படிப்பட்டவன்? வஞ்சிக்கிறவன். இப்போ முதல் வஞ்சனையை நம்ம பார்க்கலாமா? அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அவனுடைய வஞ்சனையினுடைய முதல் வார்த்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 8:25. அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே என்ன இடுங்கள். நல்ல சத்தமாக கொஞ்சம் கவனிக்கணும். எல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள். அல்லேலூயா. அவன் அதுக்கு முன்னாடி அவங்கள ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணான். அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க, அவங்கள வேலை வாங்குங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொன்னவன் இப்போ என்ன பண்ணுறான்? வஞ்சனையாக என்ன பேசுகிறான்? அப்பா அவங்க தேவனுக்கு எகிப்து தேசத்திலேயே என்ன செய்யுங்க? ஆராதிங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மோசேகிட்ட என்ன சொல்லி அனுப்புகிறாரு? அவங்க எகிப்திலிருந்து அந்த ஜனத்தை நீ வெளியே கொண்டு போகிறதற்காக நீ யார்கிட்ட போய் பேசு? பார்வோன்கிட்ட போய் பேசுன்னு அதுக்கு தான் ஆண்டவரே அனுப்புகிறாரு. ஆனால் பார்வோன் என்ன சொல்கிறான்? நீங்கள் ஏன் வெளியில் போய் ஆராதிக்கிறீங்க? எகிப்திலேயே நீங்கள் கர்த்தரை என்ன செய்யுங்க? ஆராதிங்களேன். உள்ள வஞ்சகம் இருக்குது. அப்படியானால் முதல் பாயிண்ட்டு, எகிப்திலேயே பலியிடுங்கள் என்பான். நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். எகிப்திலே பலியிடுங்கள், இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கணும். ஆனால் மோசே அதுக்கு என்ன சொன்னான்? யாத்திராகமம் 8:26. ஸோ அதற்கு மோசே அப்படி செய்ய தகாது, நாங்கள் அப்படி செய்யக்கூடாது. இந்த எகிப்தை விட்டு வெளியே போய் நாங்கள் கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். இதைத்தான் இயேசு எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? சொல்லியிருக்கிறாரு. இந்த எகிப்தில் இருந்து கொண்டு நாங்கள் கர்த்தரை என்ன செய்ய முடியாது? ஆராதிக்க முடியாது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? எகிப்தில் இருந்து நீங்கள் என்ன செய்யுங்க? கர்த்தரை ஆராதிங்க. யாத்திராகமம் 8:26 சொல்லுது, அப்படி நாங்கள் செய்ய முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்க? சோத்திரம், எகிப்திலே ஆராதிங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஒரு தேவ பிள்ளை அப்படி செய்ய முடியாது என்பதாக மோசே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போது இந்த சபை, எகிப்து சபை, சங்கீதம் 68:26 பாருங்கள். சங்கீதம் 68:26. இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபையின் நடுவே ஆண்டவராகிய தேவனை என்ன செய்யுங்க? சோத்தரிங்க. எங்கே சோத்தரிக்கணுமா? சபையின் நடுவே. அல்லேலூயா. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சத்தமாக சொல்லுங்க. சபையின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஆனால் அவன் எங்கே ஆராதிக்க சொல்கிறான்? எகிப்திலே என்ன செய்ய சொல்கிறான்? ஆராதிக்க சொல்கிறான். சபைன்னா என்ன அர்த்தம்?
ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் கூடுற அந்த கூடுகைக்கு பேர் தான் சபை. கட்டடம் சபை கிடையாது. பில்டிங் இஸ் நாட் a church, people is the church. கட்டடம் சபை அல்ல, நீங்களும் நானும் தான் சபை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சபை என்கிற வார்த்தைக்கு கிரீக் வேர்டில் எக்லீசியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுறாங்க. எக்லீசியா, சோத்திரம். அதற்கு நிறைய அர்த்தம் இருக்குது. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அதில் பாருங்க. அப்புறம் சிறப்பான நோக்கத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, இஸ்ரவேல் புத்திரரின் கூடுகை அல்லது விசுவாசிகளின் கூடுகை, an assembly of Christian gather to worship. தோத்திரம். அப்போ விசுவாசிகள் கூடுற அந்த கூடுகைக்கு பேர் தான் சபை. இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளாக கூடி ஆராதிக்கிற இந்த கூடுகையில் எகிப்து என்கிற அந்த உலகம், எகிப்து என்கிற சோத்திரம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு இடத்திலிருந்து அந்த பிரித்தெடுக்கப்பட்டவங்க, அதான் சபையினுடைய மிக முக்கிய நோக்கம் என்னன்னா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமென்னு சொல்லுங்க. உலகத்திலிருந்து கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாருங்க? பிரித்து எடுத்திருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, நான் உலகத்தில் வந்தேன், ஆனால் உலகம் என்னிடத்தில் இல்லை, நான் உங்களை உலகத்திலிருந்து என்ன செய்தேன்? வேறு பிரித்தேன்னு சொல்றார். அப்போ அந்த உலகமாக எகிப்தில் அந்த அனுபவத்தில் இருந்து கொண்டு நான் என்ன செய்ய முடியாது? கர்த்தரை ஆராதிக்க முடியாது. சபையை குறித்து பழைய ஏற்பாட்டில் எப்படி வருது? யாத்திராகமம் 12:3 சொல்லுகிறது, இஸ்ரவேல் சபையாரை நோக்கி. கவனிங்க. அப்புறம் என்னாகமம் 20:4 பாருங்க, நீங்கள் கர்த்தரின் சபையை. சங்கீதம் 1:5 பாருங்க, பாவிகள் நீதிமான்களின் சபையில். சங்கீதம் 35:18 பாருங்க, மகா சபையில் உம்மை துதிப்பேன். 111வது சங்கீதம் 1வது வசனம், செம்மையானவர்களின் சபை. புதிய ஏற்பாட்டில் சபையை குறித்து என்னென்ன பேர் வருது பாருங்க. கலாத்தியர் 1:13 தேவனுடைய சபை. ரோமர் 16:16 கிறிஸ்துவின் சபை. எபேசியர் 4:12 கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. எபேசியர் 5:29 கர்த்தரின் சபை. எபேசியர் 5:27 மகிமை உள்ள சபை. இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய இந்த சபையாய் கூடுற இருக்கிற போது அவன் என்ன சொல்றான்? நீங்க எகிப்திலேயே ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க? ஆராதனை பண்ணுங்க. ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு வார்த்தை வருது, கண்ட இடமெல்லாம் நீ பலி செலுத்தக்கூடாதபடிக்கு எச்சரிக்கையார். எப்படிங்க? பலி செலுத்துறதே செலுத்துறீங்க, என்ன இடத்துல செலுத்தக்கூடாதுங்க? கண்ட இடமெல்லாம் பலி செலுத்தக்கூடாது. ஆதியாகமம் 22:2 சொல்லுது, நான் உனக்கு குறிக்கும் ஒன்றின் மேல் பலியிடு. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, எல்லா இடத்துலையும் பலியிடாத, நான் உனக்கு ஒரு இடத்த பாயிண்ட் பண்ணுறேன், குறிக்கிறேன், அங்கே பலியிடு. ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல போய் பலியிடுன்றார். அதே போல் நமக்கென்று சோத்திரிக்கிறோம் ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் கர்த்தரை ஆராதிக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. இப்போ உங்களுக்குன்னு ஒரு சபையை கொடுத்துருக்கிறார், அங்கே ஆராதிக்கணும். நமக்குன்னு ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், அங்கே நின்று கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். சோத்திரம். இவன் சொல்கிறான், நீங்கள் வந்து தேசத்திலே என்ன செய்யிடுங்க? பலியிடுங்கள். அதற்கு ஏன் எகிப்திலே பலியிடக்கூடாது? ஏன் எகிப்தில் பலியிடக்கூடாது? ஏன் மோசே அதெல்லாம் செய்யத்தகாது அப்படின்னு ஏன் சொன்னார்னு சொன்னால், யாத்திராகமம் 8:26 சொல்லுது, எகிப்து என்றால் அருவருப்புன்னு அர்த்தம். எகிப்துன்னா என்னதுங்க? அருவருப்பு. அருவருப்பாகி எகிப்திலே இருந்து கர்த்தரை என்ன செய்ய முடியாது? சேவிக்க முடியாது. யாத்திராகமம் 8:26 சொல்லுது, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுகிறதா இருக்கோம். நாங்கள் இங்கே பலியிட்டா எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முதாக பலியிட்டால் இஸ்ரவேலன் என்னை கல்லெறிச்சு கொள்வான். அது மோசே வந்து சொல்றாரு பார்வோன்கிட்ட. அருவருப்பு நிறைந்த இந்த எகிப்தில் நாங்கள் கர்த்தரை என்ன செய்ய முடியாது? ஆராதிக்க முடியாது. எங்கள் ஆண்டவர் பரிசுத்தர். அல்லேலூயா.
ஆகவே பரிசுத்தமான ஒரு தெய்வத்தை அருவருப்புகளின் சூழ்நிலையில் ஆராதிக்க முடியாது. இன்றைக்கு இந்த கால வேளையில் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் இருதயத்தில் அருவருப்பை வச்சுக்கிட்டு நீ கர்த்தரை ஆராய்ச்சா அது எகிப்திலே நீ ஆராதிக்கிற மாதிரி. அது உன் இருதயத்தை எகிப்து மாதிரி வச்சிருக்கிறியா நீ? பைபிள் சொல்லுகிறது, வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சோத்திரம் பிரயாணம் பண்ணாங்களாம். பிரயாணம் பண்ணுறதுதான் கானானை நோக்கி, ஆனால் இருதயமோ எகிப்தியை திருப்பி இருந்ததுன்னு பைபிள் சொல்லுது. இருதயமெல்லாம் எங்கே இருக்குதுங்க? எகிப்தில் இருக்குது. ஆனால் போறன்றது எங்கே போயிட்டு இருக்கிறாங்க? கானானுக்கு போகிறாங்க. இருதயம் எங்கே இருக்குதுங்க? எகிப்துக்கு. நிறைய பேருக்கு அப்படித்தான், சபையில் தான் உட்காந்துருக்காங்க, ஆனால் இருதயம் எகிப்தாகிய உலகத்தில், அருவருப்பாகிய எகிப்தில், தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றின் மேலே இருதயம் இருக்கு. ஆனால் உடம்பத்தான் சர்ச்சில் வச்சுன்னு இருக்கிறாங்க. இப்படி இருந்து நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறது, ஆராதிக்கிறது கர்த்தருக்கு தகுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2024 இருக்கிறேன் என்கிறவர் உங்களோடு கூட இருந்து நடத்தணும்னா உங்கள் ஆராதனை அருவருப்புகளின் மத்தியில் இருக்கக்கூடாது. மோசே சொல்றாரு, நோ காம்ப்ரமைஸ். நாங்கள் காம்ப்ரமைஸ்லாம் பண்ண முடியாதுங்க. இந்த எகிப்தில் நாங்கள் பலியிட்டால் அது அருவருப்பாகும். எகிப்து ஒரு அருவருப்பு. இந்த அருவருப்பான எகிப்தில் இருந்து நாங்கள் கர்த்தரை சேவிக்க முடியாது. இந்த கால வேளையில் வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் அருவருப்பெல்லாம் பொறுத்து கொள்ள மாட்டார். உபாகமம் 23:14 பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது. ஆண்டவர் அருவருப்பை பார்த்தா, அசுசியை பார்த்தா அவர் அந்த பாளையத்தை விட்டே போவார். உன் இருதயமே அந்த பாளையம். அல்லேலூயா, தோத்திரம். உன் வீடு தான் கர்த்தருடைய பாளையம். நாம கூடி வர்ற இந்த இடம் தான் கர்த்தருடைய பாளையம். இந்த பாளையத்தில் அவர் உலாவுகிறபடினால் அது சுத்தமா இருக்க வேண்டும். அசுத்தமா இருக்கிறதை கண்டு போய்விடாதபடிக்கு அதை சுத்தமா காத்து கொள்ளணும். அசுசியான காரியத்தை இல்லாதபடிக்கு பார்த்துக்கொள். நான் சொல்லுகிறேன், உன்னை சுத்தப்படுத்தினால் மட்டும் போதாது, உன் பாளையமே சுத்தமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவன் சுத்தத்தை விரும்புவான், அசுத்தத்தை அவனால் விரும்ப முடியாது. அல்லேலூயா. குப்பைகளின் நடுவே வாழத் தெரியாதவர், அசுத்தத்தை பொறுத்து கொள்ள மாட்டாதவர், அருவருப்பை சகித்து கொள்ள மாட்டாதவர், பரிசுத்த தெய்வம் என்று சொல்லப்படுகிற ஒரு பிரம்மாண்டமான தெய்வம், அசுத்தத்தை அவர் கண்டும் காணாமல் இருக்க அவரால் முடியாது. பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுது, அசுசியானது ஏதாகினும் உண்டானால் அவர் உன்னை விட்டு போய்விடுவார். ஆமென். எவ்வளோ பெரிய பயங்கரமான வார்த்தை பாருங்க. வீட்டில் சினிமா பாட்டு, வீட்டில் சினிமாக்காரருடைய படம், வீட்டில் அரசியல்வாதியினுடைய போட்டோ, வீட்டிலே வசனங்களை வைக்காமல் யார் யாருடைய புகைப்படங்கள், சித்திரங்கள், அழகுக்காகன்னு நீங்க ஒன்று வச்சிருப்பீங்க. ஆனால் அது ஆண்டவர் அருவருக்கிற ஒன்றாக கூட இருக்கலாம். சில நேரம் அதுவே உங்கள் ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கலாம். உன் வீடாகிய பாளையத்தை நீ சுத்தமாய் வைத்துக் கொண்டு ஆராய்ச்சத கர்த்தர் அங்கே பிரசன்னமாவார். உன் வீட்டில் எந்த நேரமும் டிவியில் சினிமா பாட்டு ஒழிச்சுக்கிட்டே இருந்தா கர்த்தர் அந்த வீடாகிய பாளையத்தில் எப்படி உலாவார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி உலாவ முடியுமா ஆண்டவரால்? ஆனால் நீ பைபிள் எடுத்து ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்துடுற, இங்கே வந்து பாட்டு பாடுற, தேவை பிள்ளைன்னு சொல்கிற. ஆனால் வீட்டில் எல்லா சினிமா படமும் வீட்டில் ஓடுது, நாடகம் ஓடுது,
அது சம்பந்தமான மியூசிக் உள்ள வாசிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. எப்படி அந்த கூடாரத்தில் கர்த்தர் குடியிருக்க முடியும்? முடியவே முடியாது. அசுசியான காரியத்தை கண்டு உன் தேவனாகிய கர்த்தர் உன் பாளையமாகிய இருதயமாகிய பாளையத்தை விட்டு, உன் வீடாகிய பாளையத்தை விட்டு, உன் உள்ளமாகிய பாளையத்தை விட்டு, உன் வாழ்க்கையாகிய பாளையத்தை விட்டு அவர் போய்விடாதபடிக்கு. உன் பாளையம் எப்படி இருக்கணும்? முக சுத்தம், உடல் சுத்தம், மன சுத்தம், வீடு சுத்தம். ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வீடு நீட்டாக இருக்கணும். உதாரணமாக கர்த்தர் உலாவரார், எழுத்தின்படியே ஆண்டவர் என் வீட்டில் உலாவரார் என்ற அந்த 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 மனம் உங்கள் வீட்டில் இருக்குமானால், வீட்டில் ஒட்டடையும் தூசியும் பெருகி 4 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சுன்னா அது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வீடு நீட் அண்ட் க்ளீனாக வைக்கணும். நம்முடைய ரெஸ்ட் ரூமை கூட ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, சுத்தம் ரொம்ப முக்கியம். ஆபகுக்கு 1:13 சொல்லுது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. அதுதான் ஆண்டவருடைய பெயர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவர் போய் எப்படி அசுத்தம் இருக்கிற அருவருப்புகளான பாளையத்தில் எப்படி உழவார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால தான் ஜி மேஜர் பாருங்க, சோதர ஜி மேஜர் கொடுங்க பாருங்க. அப்படி பைபிள் அதில் ஒரு வார்த்தை வருது, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாடுங்க, பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரோதியே வேளையில் ஆடி அடைந்த பாரிரோ. ஹல்லேலூயா, வேளையில் ஆடி அடைந்த பாரிரோ. பாரும் கங்கையை எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள் அலங்கோலத்தை. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள் அலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகிறே. தெரிஞ்சவங்க பாடலாமே. சுத்தம் கேட்கிறே, மனம் நொந்து மருளுகிறே. பரிசுத்தம் கேட்கிறே, பரிசுத்தர் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதியே. அருவியே ஆடி ஆடி அணிஞ்ச பாரிரோ. ஆரோவியே வேளையில் ஆடி அணிஞ்ச பாரிரோ. ஹல்லேலூயா. சிலுவையிலே உலகத்தின் பாவங்கள் எல்லாம் குப்பையைப் போல இயேசுவின் மேல் கொட்டப்பட்ட அந்த நேரத்தில் அந்த பரிசுத்தமுள்ள தெய்வம், குப்பைகளின் நடுவே வாழ முடியாத தெய்வம், லாமா லாமா சபக்தானி என்று சத்தமிட்டார். ஆணி அடிக்கும் பொழுது அப்படிப்பட்ட சத்தமும், வாரடிக்கப்படும் பொழுது அப்படிப்பட்ட சத்தத்தை எழுப்பாத என் ஆண்டவர் உலகத்தின் சர்வலோக பாவம் குப்பையை போல கர்த்தர் மேல் கொட்டப்பட்ட போது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அந்த சத்தமிடுகிறதை பார்க்கிறோம். அந்த அருவருப்பை அவரால் எடுத்துக்கொள்ள முடியல. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு தெய்வத்தை எகிப்தின் அனுபவங்களை உள்ள வச்சுக்கிட்டு ஆராதிக்க முடியாது.
நட்சத்திரமாய் உதித்த தேவகுமாரன், பிரகாசிக்கும் விடிவெள்ளியாய் உதித்த தேவகுமாரன். அப்படிப்பட்ட ஒரு குமாரனை நம்ம எவ்வளவு ஜென்யூனாக ட்ரீட் பண்ணணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் எவ்வளோ பக்குவமாய், எவ்வளோ பரிசுத்தமாய் அவரை கையாளணும்னு யோசிச்சு பாருங்க. உபாகமம் 7:26 சொல்லுது, நீ சாபத்துக்கு உள்ளாகாதபடிக்கு அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக, அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். நீ சாபத்துக்கு உள்ளாகாதபடிக்கு அருவருப்பான ஒன்றை உன் வீட்டுக்குள்ளே கொண்டு போகாத. அவன் கொடுத்தான், இவன் கொடுத்தான், சும்மா மாட்டி வச்சேன், அதை நான் சும்மா தான் கேட்டேன், கருத்து பாட்டு தோத்திரம், அதோட நீ கருத்து போயிடுவ. சோத்திரம். பழைய பாட்டில் கருத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு போடாத, அப்புறம் எல்லாம் கருத்து போயிடும். சோத்திரம். இன்னைக்கும் எவ்வளோ செய்தியை சொல்ல, நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ப்ரோக்ரஸிவ் இல்லை. அப்படியே தேங்கின குட்டை மாதிரி இருக்கிறீங்க. ஒரு நன்மை வரல, நல்ல காரியம் வீட்டில் நடக்கலை. ஏன்னா அருவருப்பானது ஏதோ ஒன்று இருக்குது இருதயத்தில், வீட்டில் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கிறதுனால கர்த்தர் அதை கண்டு விலகி போயிடுறாரு. அதனால் நல்லா இல்லை. நாம் அதிலிருந்து நீ என்ன பாட்டு பாடினாலும், என்ன ஆராய்ச்சாலும் அது புத்தி உள்ள ஆராதனையாக இருக்காது. உன்னை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நீ பாடுகிற பாடலும் ஆராதனை தான் புத்தி உள்ள ஆராதனையா இருக்கும். அல்லேலூயா. 1 யோவான் 3:3 சொல்லுது, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்தமானா என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். அப்போ அவன் சொல்றான், எகிப்திலேயே பலியிடுங்க. எவ்வளோ வஞ்சனையாக பேசுகிறான் பாருங்க. நான் உங்களை ஆராதிக்க கூடாதுன்னு ஏற்கனவே சொன்னவன் இப்போ ஆராதிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறான். ஆனால் சொல்லிட்டு என்ன சொல்கிறான்? எங்கள் தேசத்திலேயே ஆராதிங்க. ஆனால் மோசே சொல்கிறாரு, அருவருப்புகளின் நடுவே நாங்கள் எப்படி பலியிடுவது? அல்லேலூயா. உலகம் அருவருப்பு. சபையை இந்த அருவருப்புகளின் உலகத்தின் நடுவில் வேறு பிரித்து சபையை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகமாகிய அருவருப்புகளில் என்ன இங்கே இருந்துக்கிட்டே கர்த்தரை தேடுறது என்பது காரியம் சரியில்லை. பைபிள் சொல்றது, பொல்லாப்பாய் தோன்றினாலே அதை விட்டு என்ன செஞ்சிடு? விலகு. அல்லேலூயா. அருவருப்பானதை சோத்திர விட்டு ஓடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்புறம் ஏன் இவங்க எகிப்தில் பலியிட மாட்டேன்னு சொன்னாங்க? எகிப்துனா என்னன்னா, எகிப்து என்றால் எரிச்சல் என்ன அர்த்தம்? எரிச்சல். அது ஆண்டவருக்கு எரிச்சல். ஏன்னா யாத்திராம 1:12 சொல்லுது, ஆகையால் இவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். அங்கே ஒரு எரிச்சல் இருக்கு என்ற வேர்டு கவனிக்கணும். எரிச்சல். உதாரணமாக அந்த எரிச்சலை குறித்து ஒரு விளக்கம் சொல்லணும்னா, எசேக்கியேல் 8:5 பாருங்க. ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து, தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறார், அவர் என்னை பார்த்து, மனுப்புத்திரனே, உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றான். வடக்கே பார்த்தேன், நடையில் எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது. எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகம். எகிப்து என்பது விக்கிரக வழிபாடுகளால் நிறைந்திருக்கிற ஒரு தேசம். எங்க பார்த்தாலும் விக்கிரகங்கள். சோத்திரம். விக்கிரக சிலைகள், விக்கிரக வழிபாடுகள். பைபிள் சொல்லுது, வேசித்தனத்துக்கு விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்க. அந்த விக்கிரகம் இருந்தாலே கர்த்தருக்கு எரிச்சல். அது ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளவே முடியாது. அந்த எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகம் அங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி போய் நின்று அதுதான் எங்களுக்கு எல்லாம்னு போய் சொல்லி நிற்கிறது தேவனுக்கு ஒரு பெரிய எரிச்சல். அந்த எரிச்சலின் நடுவே ஜீவனுள்ள தேவன் என்ன செய்ய முடியாது? ஆராதிக்க முடியாது. எசேக்கியேல் 8:6 பாருங்க. அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியாக
இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா. இப்படி விக்கிரகம், எரிச்சல், அருவருப்பு என்கிற இடங்களிலே ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தரை ஆராதிக்கிறேன் செய்கிறேன்னு சொன்னால் பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணுகிறார்கள். சபையில் ஆண்டவர் இருக்கணும், ஆனால் விசுவாசிகளுக்குள்ளே இந்த அருவருப்பு, விக்கிரகம் என்கிற எரிச்சல் உண்டாக்குற காரியம்லாம் இருந்துச்சுன்னா கர்த்தரையே இவங்க வெளியே பிடிச்சி தள்ளுற மாதிரி அது. இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறார் பாருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியாக. அவரை என்னை விட்டு தூரமாக என் செயல்கள் அவரை போக பண்ணுது. நம்ம நல்லா இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மிகுந்த அருவருப்பு. இப்படிப்பட்ட ஒரு எகிப்திலிருந்து நான் எப்படி ஆராதிக்கிறது? கொலோசியர் 3:5 சொல்லுது, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இப்படிப்பட்ட அனுபவம் தான் இதை எகிப்தை காட்டுது. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை உள்ள வச்சுக்கிட்டே வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் தூக்கி குப்பையில் போட வேண்டியதான். அது எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அந்த பலி தேவனுக்கு பிரியமான பலியா என்ன செய்யாது, இருக்காது. இன்னைக்கு ஆண்டவர் இந்த காலவெளியில் உங்களோட கூட பேசுகிறார். இப்படிப்பட்ட எகிப்தின் அனுபவங்களை இருதயத்தில் வச்சுக்கிட்டு நீ கர்த்தரை சேவித்து தேவனுடைய நன்மையை பெற முடியாது. அவங்க சொல்றாங்க ஆராதிங்க, எகிப்திலேயே ஆராதிங்க. ஆனால் அவங்க சொல்றாங்க முடியாது. அல்லேலூயா. அப்ப எகிப்து என்றால் அருவருப்பு. ரெண்டாவது எகிப்து என்றால் என்னதுங்க? எரிச்சல். மூணாவது ஏன் எகிப்தில் சோத்திரம் அவன் பலியிடுன்னு சொல்கிறான், ஏன் மோசே அதை ஒத்துக்கல? நாங்கள் வெளியே போய் தான் ஆராதிக்கணும் ஏன் சொல்கிறேன்னா, எகிப்து என்றால் அதிகாரம் பண்ணுகிறவர்கள்னு அர்த்தம். அதிகாரம் பண்ணிக்கிட்டே இருப்பான் உன்னை. எல்லாரும் கவனிங்க, எகிப்தனை என்னதுங்க? உன் மேலே அதிகாரம் செலுத்திக்கிட்டே இருப்பான். எகிப்தினுடைய அந்த பார்வோனின் அதிகாரம் உன் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். யாத்திராகமம் 1:11 ஒரு வார்த்தையை பாருங்கள், அவர்கள் மேல் விசாரணைக்காரனை வைத்தார்கள். என்ன காரணம் வச்சாங்க? விசாரணைக்காரனை. இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருக்கும்போது சுதந்திரமாக வாழ விடலை, இஷ்டமாக எதையும் செய்ய விடலை. அவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். எகிப்தியன் குதிரையில் வந்து சாட்டையில் அடிச்சு, ஏய் அதை செய், ஏய் அதை இப்படி செய், அதை இப்படி பண்ணு, அதை அப்படி பண்ணு, அங்கே உட்காரு, இங்கே உட்காரு, இதை பண்ணு, அதை பண்ணு, அதை பண்ணாத, இதை பண்ணாத அப்படின்னு அவங்க மேலே தன் ஆளுகையை செலுத்தி கொண்டே இருப்பான். இன்றைக்கு இந்த காலவேளை உங்களை பார்த்து ஆவியானவர் கேட்கிறார், உங்கள் மேல் ஆளுகை செய்வது யார்? உங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்துவது யார்? உங்கள் மேல் விசாரணைக்காரராக யார் இருக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதிகாரம் செலுத்துறது, அந்த ஆதிக்கத்துக்கு செவி கொடுக்க கூடாது. எகிப்தின் ஆதிக்கம் அது மாம்சீக ஆதிக்கம், அது உலக ஆதிக்கம். அந்த ஆதிக்கத்துக்கு செவி கொடுக்காம ஆவியானுடைய துணையோடு அதை ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது உங்களை ஆதிக்கம் செலுத்துகிறார்களா? சபைக்கு போகாதே, ஞானஸ்தானம் எடுக்காதே, சத்தமாய் ஜெபிக்காதே, ஊழியம் செய்ய போகாதே, சிறுவர்கள் ஊழியத்தை செய்ய போகாத, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சுக்கு போனா போதும், சும்மா ஜெப கூட்டம்னு போகாத அப்படின்னு உன்மேல் யாராயினும் ஆதிக்கம் செலுத்துகிறார்களா? அது உன் தாயா இருக்கலாம், அது உன் தகப்பனா இருக்கலாம், அது கணவனா இருக்கலாம், அது மனைவியா இருக்கலாம், அது மகனா இருக்கலாம், மகளா இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய காரியங்களில் உங்களை யாராவது ஆதிக்கம் செலுத்துகிறார்களா? ஆவியானுடைய துணையோடு நீங்கள் ஜெயித்தாக வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிலவங்க ஆதிக்கம் செலுத்திக்கிட்டே இருப்பாங்க,
சிலர் எனக்கு தெரிஞ்ச ஊழியத்தில் 30 வருஷமாக இருக்கிறேன், எத்தனையோ பேர் அந்த ஆதிக்கத்திற்கு பலியாகி சபை விட்டு போனவங்களும் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எங்கள் வீட்டுக்கார் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, என் பிள்ளைகள் என்னை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, என் பொண்ணு நீ சர்ச்சுன்னு போனா எனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்னு கேட்டா, அதனால் நான் போகலை, நின்றுட்டேன். எவ்வளவு அதிகாரம்! விசாரணைக்காரர்களே, இதை பண்ணு அதை பண்ணு. அந்த பர்த்திமேயை பார்த்து சொன்னாங்க பாருங்க, சத்தம் போடாத, மூடுவாய. சில நேரம் அப்படி சொல்லுவாங்க, அந்த ஜபத்தில் தான் நீங்கள் ஜெயிக்கணும். அல்லேலூயா. ரோமர் 8:36 ரொம்ப உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அதில் நிறைய ஒரு வரும், நாசமோ மோசமோ வருங்காரியங்களோ நிகழ்காரியங்களோ. அதில் ஒரு வார்த்தையை பவுல் சொல்றாரு, அதிகாரங்களானாலும். என்னங்க, சில நேரம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை அதிகாரங்கள் பிரிக்க பார்க்கும். அதிகாரங்களானாலும் கிறிஸ்துவை விட்டு உன்னை பிரிக்க பார்ப்பான். புருஷன் மேலே அதிகாரம் செலுத்தி இயேசுவை விட்டு பிரிக்க பார்ப்பான். மனைவி உன் மேலே அதிகாரம் செலுத்தி இயேசுவை விட்டு பிரிக்க பார்ப்பாங்க. உன் சொந்தக்காரன் மேலே அதிகாரத்தை செலுத்தி உன்னை இயேசுவை விட்டு பிரிக்க பார்ப்பாங்க. பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அதிகாரங்களானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். எந்த அதிகாரங்களும் என்னை இயேசு விட்டு பிரிக்க முடியாது. கைகளை நல்ல பலமாய், எந்த அதிகாரமோ என்னை இயேசுவை விட்டு பிரிக்க முடியாது. எல்லாம் சத்தமா என்னோட சேர்ந்து சொல்லுங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எந்த அதிகாரங்களும் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா கைகளை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. நீ என் மேல அதிகாரம் செலுத்துறதுக்கு இயேசுவே. பிள்ளைகளுக்கு கூட புத்தி சொல்லும் போது பைபிள் சொல்லுது, தாய்க்கு தகப்பனுக்கு கூட கர்த்தருக்குள்ளதான் கீழ்ப்படியணுமா. என்னங்க, பைபிளை தெளிவா படிக்கணும். அம்மா அப்பா கோயிலுக்கு போவாதன்றதுக்காகலாம் நம்ம கீழ்ப்படிய முடியாது. ஏம்மா, நான் கோயிலுக்கு போகிறதுனால தான் குடிக்காமல் இருக்கிறேன், தோத்துறேன். இல்லாட்டினா நான் ஒரு டக்கு போட்டு வந்து நிற்பேன். இன்றைக்கி நான் இவ்வளோ தெளிவாக இவ்வளோ இதாக இருக்கிறேன், என்னை எப்படி கோயிலுக்கு போகணுன்ற நீ? அப்போ பைபிள் சொல்லுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எதற்குள் கீழ்ப்படியுங்கள், அது நியாயம். அப்போ கர்த்தருக்கு வெளியே சினிமாவுக்கு போட, சர்ச்சுக்கு போவாதரா, ஆண்டவரை தேடாதரான்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அதற்கு நான் கீழ்ப்படி வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் கர்த்தருடைய அதிகாரத்துக்குள் இருக்கிறவன், ஆண்டவருடைய ஆதிக்கத்துக்குள் இருக்கிறவன். நான் கேட்குறேன், எகிப்து உன்னை ஆளுகை பண்ணுதா? அங்கே நின்று நம்ம தேவனை ஆராதிக்க முடியாது. அல்லேலூயா. எல்லாரும் உங்களுடைய வலது கையை தலை மேலே அப்படி வைங்க, கூச்சப்படாமல் வைங்க, தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்கள், இருளின் அதிகாரத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள் உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வசன சட்டத்தின்படி பொல்லாத பிசாசே, இருளின் அதிகாரமே, என்னை அதிகாரம் செலுத்தவே முடியாது. அந்த அதிகாரத்தில் இருந்து இயேசு என்னை விடுதலையாக்கி அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளையாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிசாசே, என் மேல உனக்கு அதிகாரம் இல்ல, உன் அதிகாரம் என் வீட்டின் மேல இல்ல, உன் அதிகாரம் என் பிள்ளைகளின் மேல இல்ல, உன் அதிகாரம் என் வீட்டின் மேல் இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி அந்த சூழ்நிலை ஜெயிக்கணும். மார்க் 1:27 சொல்லுது, இவர் அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு என்ன செய்கிறது, கீழ்ப்படுகிறது என்று ஒருவருக்கொருவர் என்ன செஞ்சுக்கிட்டாங்களாம், சொல்லிட்டான்.
அதிகாரம் இயேசுவின் அதிகாரம், பிசாசின் அதிகாரம் இல்லை, மனுஷனுடைய ஆதிக்கம் கிடையாது. அப்போ எகிப்துனா அதிகாரம் செலுத்திக்கிட்டே இருப்போம். அவனை ஜெபிக்க விட மாட்டான், கத்தரை தேட விட மாட்டான். அவன் ஒரு அதிகாரத்தை உள்ள இன்புட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த எகிப்தின் ஆவிக்கு நம்ம ஜெயிக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆதிக்கத்தை உள்ள வச்சுக்கிட்டே நம்ம கத்தரை ஆராதிக்க முடியாது. பாவத்துக்கு அடிமைப்பட்டவன் அந்த சோத்திரம் அந்த பாவத்துக்குள்ளே தான் இருப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதிலிருந்து வெளிப்படணும். பிலாத்து சொல்கிறான், எனக்கு சில நேரம் ஆத்திரமாக வரும், சில நேரம் அந்த வசனத்தை படிக்கும் போது இயேசுனார் சொன்ன அந்த பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ஆண்டவரை கைதி பண்ணி பிலாத்துவுக்கு முன்னாடி நிறுத்தி இருக்கிறாங்க. பாவம் போல இயேசு நிற்கிறார். அப்போ நிறைய விசாரணைலாம் நடக்குது. ஜனங்கள்லாம் கத்துறாங்க, இவரை சிலுவையில் அறையன்றாங்க, இவர் தேவ தூஷணம் பண்ணிட்டாருன்றாங்க, ஏதேதோ குற்றச்சாட்டை வாரி அடைக்கிறாங்க. இயேசுனார் ஒன்றும் பேசாமல் அவர் மன அமைதியாக இருக்கிறார். ஒரு கட்டத்தில் பிலாத்து மனைவி கூட சொல்கிறா, அவர் ஒரு நீதிமானவரை ஒன்றும் செய்யாதன்றார். ஒரு கட்டத்தில் பிலாத்து சொல்கிறாரு, இவரிடத்துல ஒரு குற்றத்தையும் என்ன செய்யலை, காணலை, அவர் முகத்தை பார்த்தா பரிசுத்தத்தினுடைய உருவமாக தான் தெரியுறாரு, ஏன் அவரை போய் சிலுவையில் அறைய சொல்கிறீங்களா? பிலாத்தெல்லாம் ஆளை பார்த்தே ஜட்ஜி பண்ணுவான். அவனுக்கு தெரியுது இவர் தப்பு இல்லைன்னு. அது வேற அவன் மனைவியே வர அவருக்கு தீர்ப்பு ஒன்று தவறாக சொல்லிடாதையான்னு சொல்லி வேற அமைச்சு வச்சிருக்குது தோத்திரம். ஆகவே அவன் ஆண்டவருக்கு சாதகமாக இருக்கத்தான் பார்க்குறான். அப்போது ஒரு 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 பிலாத்து கூட எப்படி விடுதலை பண்ண முடியும்னா, எதிராளிகள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது குற்றஞ்சாட்டப்பட்டவனும் இல்லை நான் அந்த குற்றத்தை செய்யவில்லை என்று என்ன செய்யணும், வாதாடணும், ஆர்கியூமெண்ட் பண்ணணும். ஆர்கியூமெண்ட் பண்ணதான் பிலாத்துவால கூட எதையும் செய்ய முடியும். அப்போது இயேசுனார் எதுவுமே பேசாமல் நிற்கிறார். அதில் ஒரு வார்த்தையை அவன் சொல்கிறான் பாருங்க. பிலாத்து இயேசுனார் பார்த்து, உம்மை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் இருக்குது, சிலுவைக்கு போகாதபடிக்கு விடுதலையாக்க எனக்கு என்ன இருக்குது. அது வரைக்கும் அமைதியாக இருந்த இயேசு சட்டுன்னு வாயை திறந்து, பரத்திலிருந்து உமக்கு அதிகாரம் வராவிட்டால் என் மேலே உனக்கு அதிகாரம் இல்லை, என் மேலே உனக்கு அதிகாரம் இல்லை. இன்றைக்கி ஒரு வேளை இன்றைக்கி இயேசுனார் சொன்ன அதே வார்த்தையை நீங்கள் கம்பீரமாக சொல்லலாம். சத்துருவே, பிசாசே, நீ யார் வேணாலும் அதிகாரத்தை காட்டலாம், ஆனால் பரலோக தேவனை தவிர்த்து பிசாசே நீ என் மேலே அதிகாரம் செலுத்த முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும், மத்தேயு 28:18 பாருங்க, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லிட்டு மத்தேயு 28:19 சொல்லுது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். எல்லாரும் சொல்லுங்கள், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை பெற்று நான் தைரியமாய் போகலாம். இந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க, வானத்தில் பூமியில் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு, இயேசு சொல்றார் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் போங்கள் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிற உரிமையை நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொல்றார். அவருடைய நாமத்தின் மேல் உள்ள அதிகாரத்தை பயன்படுத்துகிற உரிமை யாருக்கு தராருங்க? நமக்கு தரார். இயேசுவின் அதிகாரத்திற்குள் இருக்கிற ஆசீர்வாதத்திற்கு நாமே உரிமை உள்ள குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. the power of attorney. சோத்திரம். சிலவங்களாம் அந்த இடத்த வாங்கிட்டு இன்னொருத்தர் பவர் கொடுப்பாங்க, பவர் ஆஃப் அட்டானமின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வாங்கியிருக்கிற அந்த இடத்தின் மேலே இவருக்கு என்ன இருக்கிறது, உரிமை, அதிகாரம், பவர் ஆஃப் அட்டானமி நான் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அப்போ அவரே உரியவர் கூட வெளிநாட்டுக்கு போயிட்டால் கூட இவரே சைன் போட்டு சோத்திருக்கிற தண்ணிக்கான கனெக்ஷன் வாங்குவார், இவர் சைன் போட்டால் கரெக்டு கனெக்ஷன் கிடைக்கும். ஏனென்றால் அந்த அதிகாரத்தை, அந்த இடத்த ஒருத்தர் காசு கொடுத்து வாங்கினார். ஆனால் காசு கொடுத்து வாங்கினவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இன்னொருத்தவருக்கு அந்த இடத்தின் மேலே என்ன கொடுத்துருக்கிறாருங்க, அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றார், வானத்தில் பூமியில் எனக்கு சகல அதிகாரமும் இருக்குது, அந்த அதிகாரத்தை உனக்கு தர்றேன். உலகமோ பிசாசோ மாம்சமோ உன் மேலே என்ன செலுத்த முடியாது.
அதிகாரம் செலுத்த முடியாது. இயேசுவிடத்தில் என்னென்ன அதிகாரம் இருக்குது? மார்க் 2:10 சொல்லுது, பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் இருக்குது. மார்க் 1:27 சொல்லுது, பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. மத்தேயு 7:28 போதிக்கும் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. யோவான் 5:27 என்ன சொல்லுது? நியாயம் தீர்க்கிற அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. 1 பேதுரு 3:22 சொல்லுது, தேவ தூதர்களின் மேல் அதிகாரம் இருக்கிறது. கொலோசியர் 2:10 சொல்லுகிறது, சகல துரைத்தனங்களின் மேலும் அரசாங்கங்களின் மேலும் அதிகாரம் இருக்குது. இப்போ இந்த அதிகாரம் எல்லாம் இயேசுவின் மேலே இருக்குது. இயேசு சொல்லுகிறார், சகல அதிகாரமும் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் என்னுடைய பிள்ளைகள் ஆகும்படி நான் அவர்களுக்கு அதிகாரம் தந்தேன். லூக்கா 10:19 பாருங்க. லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்ற வார்த்தை இருக்குல்ல, லூக்கா 10:19, அது மூல பிரதியில், கிரேக்க மூல பிரதியில் ஐ கிவ் த பவர் ஆஃப் அட்டார்னி என்ற வேர்டு பயன்படுத்தப்படுகிறது. சோத்திரம். ஐ கிவ் த பவர் ஆஃப் அட்டார்னி அப்படின்னா அவர் தம்முடைய அதிகாரத்தை, அந்த அதிகாரத்துக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை, மகத்துவத்தை நமக்கு தர்றாரு. அப்போ அவர் அதிகாரம் என் மேலே இருக்கும்போது எகிப்தியன் என் மேல் எப்படி அதிகாரம் செலுத்த முடியும்? உலகம் எப்படி அதிகாரம் செலுத்த முடியும்? இன்னொருவன் என் மேல் எப்படி விசாரணைக்காரனை ஏற்படுத்த முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், இயேசுவின் ஊழியத்திலே என்னென்ன அதிகாரங்கள் எல்லாம் செயல்பட்டதோ அதே அதிகாரத்தை இன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள் வைத்து எனக்கு உரிமையாய் தந்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்ப எகிப்துனா என்ன செலுத்துறவங்க? அதிகாரம் செலுத்துறவன். அதை செய், இதை செய். உன்னை யாரும் அதிகாரம் செலுத்தக்கூடாது. உன் மேலே இயேசுனார் மட்டும்தான் அதிகாரம் செலுத்தணும். அல்லேலூயா. பாவமோ பிசாசோ சோத்திர பொல்லாத வஞ்சகங்களோ மனுஷனோ மனுஷனுடைய ஆவியோ உன்னை என்ன செலுத்தக்கூடாது. எனக்கு சபையில் ஒரு சிஸ்டர் ரொம்ப அருமையாக போல்டாக பேசுவாங்க. சர்ச்சைக்கெலாம் போகக்கூடாது அப்படி இப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அந்த சகோதரி சொன்னாங்க, சபைக்கு போகிறதுனால தான் உனக்கு நல்ல மனைவியாக நான் இருக்கிறேன். தோத்திரம். அல்லேலூயா. நீ கேட்குற போதெல்லாம் சுட தண்ணி வச்சு கொடுக்குறேன். காலை அமுத்த சொன்னால் என்ன அமுத்துறேன்? காலை அமுத்துறேன். தோத்திரம். அல்லேலூயா. சபைக்கு போகலன்னா நான் வேறு மாதிரி ஆளாக மாறிடுவேன். இது மிரட்டுறதா இல்லை சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. அவன் சொல்கிறாங்க, நான் உனக்கு எதில் உனக்கு குறை வைக்கிறேன்? ஒரு மனைவியாக ஒரு புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன செய்கிறேன்? சர்ச்சைக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நீ உனக்கு எதாவது நான் சர்ச்சைக்கு போகிறேன்ட்டு உனக்கு எதாவது செய்யலையா? அதில் எனக்கு குற்றஞ்சாட்டு. பதில் சொல்கிறேன் நான். தத்துறேன். அல்லேலூயா. இது அந்த அம்மாவே என்கிட்ட சொல்லுது, இந்த மாதிரி சொன்னேன் பாஸ்டர்னு. அல்லேலூயா. ஆமாம். இந்த வேறு இயேசுநாதரை விட்டு விலகலாம் என்னன்னு சொல்கிறதெல்லாம் முடியாது. ஏன்னா எனக்கு ஜீவன் தந்தவர் அவர் தான், என்னை வாழ வைக்கிறவர் அவர் தான், எனக்கு எல்லாம் செய்கிறவர் அவர் தான். நீ யாராக வேணாலும் இரு. அந்த அப்பா கூட வேற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சொல்லுது, ரொம்ப இது பண்ணனா தோத்திரம். நீ எனக்கு வேணாம், இயேசுனார் தான் எனக்கு வேணும்ட்டு போனாலும் போவேன். அல்லேலூயா. ஒழுங்கு மரியாதை ஜாக்கிரதையாரு. இது அவங்க சொல்லலை, இது நானா எக்ஸ்ட்ரா பிட்டி. அல்லேலூயா. நீ ஏன் என் மேலே இப்படி? ஆண்டவர் தான் எனக்கு அதிகாரி. அவருக்கு பயப்படுறதுனால தான் நாங்கள் நடக்கிறோம். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி. சில ஆட்கள்லாம் ஜபத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு புருஷனுக்கு சோறாக்காமல் எதுவும் ஆக்காமல் இது மாட்டுன்னு பேக்க ஒன்று மாட்டின்னு வந்துடுது. அங்கே தான் பிரச்சனையே வருது. அதெல்லாம் நம்ம கண்டிக்கணும். ஒருத்தர் செகண்ட் ஷிஃப்ட்டு முடிச்சு அப்போ தான் வீட்டில் வந்து படுத்துக்கிறாரு.
இது அம்மா, இந்த அம்மா இதுக்கு தூக்கம் வரலையோ என்ன வரலையோ, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா எட்டி இடுப்பு மேலே விட்டான் தப்புன்னு. இங்கேருந்து அங்கே போய் உழுது. அவரும் விசுவாசித்தான். அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக என்கிட்ட வந்துச்சு. இன்னும் பாஸ்டர் நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், இடுப்புலேயே அடிச்சிட்டாரு பாஸ்டர்னா. எனக்கு பயங்கர கோவம். ஒரு ஜெபிக்கிற சகோதரியை போய் அடிக்கலாமா இடுப்பில் அப்படின்னு எனக்கு ஒரு சண்டே. சார் பாஸ்டர் நான் செகண்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்துக்கிறேன் பாஸ்டர், இப்போ தான் வந்து படுத்துக்கிறேன். ஜெபிக்கிறவன் என்ன பண்ணோம், பொறுமையாக ஜாப் பண்ணோம், தள்ளி போய் ஜாப் பண்ணோம். எனக்கு டிஸ்டர்ப் பண்ணோம். என் காதில் உட்காந்துன்னு பக்கத்திலேயே முட்டியை போட்டுக்கணும், சத்தமாக நீ ஜாப் பண்ணுற, இடையூறாகி போயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் அந்த அம்மா பார்த்தா தலை கீழே குடிச்சு நிற்கிது. அதுவும் ஒரு தப்பு தான். சோத்திரம், அல்லேலூயா. அதனால் சோத்திரம், அனாவசிய ஆளுகை நம்ம மேலே யாரும் என்ன செய்யக்கூடாதுங்க, செலுத்தக்கூடாது. ஆமாம், என்ன சொல்லுங்கள். கணவனோ மனைவி யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அதை ஜெபித்து ஜெயித்து கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்பட்டவளாக இருந்தால் நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போது எகிப்தில் ஏன் பலியிடக்கூடாதுன்னா, எகிப்து என்பது அருவருப்பு, எகிப்து என்பது எரிச்சல், எகிப்து என்பது அதிகாரம் செலுத்துகிற இடம். அப்போது இப்படிப்பட்ட எகிப்தின் அனுபவங்கள்லேருந்து கர்த்தர் என்ன செய்ய முடியாது, ஆராதிக்க. அப்போ அதை விட்டு நம்ம வெளியே வரணும். எகிப்தை விட்டு வெளியே வரதென்றால் என்ன, அருவருப்புகளை விட்டு, எரிச்சலை உண்டாக்குகிற அந்த கிரியைகளை விட்டு, பிசாசனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட நிலையிலிருந்து வெளியே வர்றது அதை காட்டுது. ஆமென் என்ன சொல்லுங்க. அல்லேலூயா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னே சற்பாரித்து கொண்டா, சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னே சற்பாரித்து கொண்டா, சிலுவையில் சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. அப்படியே எழுந்திருந்து கர்த்தரை பாடும். எப்பொழுதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம், என்னென்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஆமென் எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென், வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். பாடுவோ, சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து, சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. glory, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஆமென் எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார், மேகங்கள் நடுவினிலே அல்லேலூயா என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார்,
தேவ பிள்ளைகளே, அவனுடைய வஞ்சனையை பாருங்க. எகிப்திலேயே பலியிடலாம், எகிப்திலேயே பலியிடலாம். அவனுடைய அனுபவம் என்பது என்ன? எகிப்து என்பது அருவருப்பு, எரிச்சல், அதாவது எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகம். இயேசுவை விட நம்ம வேற யாராவது ஒன்றுக்கு அதிக முக்கியம் கொடுத்து அதுவே விக்கிரமாக மாறுது. அது ஆண்டவருக்கு பெரிய எரிச்சலாக மாறுது. ரெண்டாவது, உங்களை யாரும் அதிகாரம் செலுத்த நீங்கள் அலோ பண்ணவே கூடாது. இயேசுனார் மட்டும்தான் உங்களை அதிகாரி. உலகம் யாரும் அதிகாரம் செலுத்தி அந்த அதிகாரம் உங்களுக்குள்ள கிரியை செய்யக்கூடாது. அதெல்லாம் ஜெயிக்கிறவங்க தான் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, எகிப்தின் அருவருப்புகளுக்கு நாங்கள் விலகி, எகிப்தினுடைய எரிச்சல்களுக்கு நாங்கள் விலகி, எகிப்தினுடைய அதிகாரங்களுக்கு நாங்கள் விலகி கர்த்தருக்கு பலியிட்டு ஆராதனை செய்கிறவர்களாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்றவங்க நல்ல கைகளை பலமாய் தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எகிப்தினுடைய இந்த அனுபவங்களிலிருந்து எங்களை விலக்கி காத்து உம்மை நாங்கள் ஆராதிக்க பலி செலுத்த எனக்கு என் சபையாருக்கு உதவி செய்யுங்க. ஜெயிப்பால் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்கா நன்றி. உங்கள் வசனத்துக்கு உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு கிருபை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பார்வோன் சொல்கிறான் எகிப்திலே பலியிடுங்கள்னு. ஆனால் நாங்கள் ஆண்டவரே அந்த எகிப்தை விட்டு வெளியே வந்து உமக்கு ஆராதனை செய்கிறவளாக இருக்கணுமே ஆண்டவரே. ஆகவே அப்படிப்பட்ட ஜீவியத்தை எங்களுக்கு தந்து உங்கள் நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். மகிமையுள்ள தேவன் மகிமையான காரியங்களை ஆண்டவர் நீங்கள் செய்வீராக. இதோ இந்த வசனங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எகிப்தின் அனுபவம் எனக்குள்ள எங்களுக்குள்ளே இராதபடிக்கு அதிலிருந்து விலகி நாங்கள் கர்த்தரை சேவிக்க ஆராதிக்க உதவி செய்யும். எங்கள் ஆண்டவர் அப்படி செய்ய போகிற எல்லா கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக கொடான கோடி 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 ஸ்தோத்திரம். தாழ்த்தூரம் ஒப்பு கொடுக்குறோம். கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து நடக்கிற ஜபங்களிலே, கடந்த வரப்போகிற நாட்கள் நடக்கிற ஜபங்களில் பிள்ளைகள் கலந்து கொள்ள உதவி செய்யும். ஜெயத்தோடு பிள்ளைகள் செல்ல உதவி செய்யும். இந்த வாரத்தின் தேவைகள் எல்லாம் பிள்ளைகளுக்குள்ளே சந்தியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம், சிநேகம், வழிநடத்துதல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் இன்று சதா நாட்களும் அனைவரோடு கூட இருப்பதாக. சத்தமாய் சொல்வோம், மாரநாதா. சத்தமாய் 3 முறை, இயேசுவின் ரத்தம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். அவரின் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியார், கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்திலே பலியிடுகிறவர்களாக அல்ல, எகிப்தை விட்டு வெளியேறின அனுபவத்தோடு கர்த்தரை சேவிப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக.